கோயம்பேட்டில் தேமுதிக பேரணிக்கு காவல்துறை அனுமதி வழங்க மறுத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்க நேரலையில் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் ஆனந்தன். ஆனந்தன், ஏற்கனவே தேமுதிகவினர் பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தாங்க. என்ன காரணத்துக்காக காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டிருக்குங்கிற விவரங்களை குறிப்பிடுங்க. பிரியதர்ஷினி, இன்று தேமுதிகவுடைய நிறுவனர் விஜயகாந்துடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள். இந்த விழாவை குரு பூஜை விழாவாக தேமுதிக சார்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்காக பேரணியாக அமைதியாக பேரணி செல்வதற்கான மாநில தேர்தல் ஆணைய அலுவலகம் எதிரே இருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 to 150 மீட்டர் நடந்து செல்லக்கூடிய வகையில தேமுதிக சார்பாக அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது இதற்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை சார்பாக மறுக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கும், பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கும் என்ற நோக்கத்தோடு தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வரக்கூடிய பொதுமக்கள், இங்க கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வரக்கூடிய பேருந்து நிலையம் அருகிலே இருக்கிறது. இங்க இறங்கி நடந்து செல்லலாம், அதாவது கூட்டமாக செல்லக்கூடாது. செப்பரேட்டா ஒரு பேருந்து நிலையம் இறங்கிறாங்க அப்படின்னா இங்க இருந்து நடந்து செல்வதற்கான அந்த வசதிகள் இருக்கு. ஆனா திட்டமிட்டு இங்கிருந்து பேரணி செல்வதற்கான அனுமதி இல்லை என்று காவல்துறை சார்பாக மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் இருந்து கிட்டத்தட்ட 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட வாரியாக வர வேண்டும் என்று கட்சி சார்பாக அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இங்கிருந்து கேப்டன், அதாவது ஆலயம் நினைவிடத்தில் செல்வதற்கான ஃபர்ஸ்ட் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டரணி, மாணவர் அணி, அப்படி இருக்கக்கூடிய அவருடைய அணிகள், அது பிறகு பொதுமக்கள், அப்புறம் கட்சியுடைய நிர்வாகிகள், இப்படி எல்லோரும் செல்வதற்கான ஏற்பாடுகளை கட்சி சார்பாக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனா இப்பொழுது காவல்துறை சார்பாக பேரணிக்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு இந்த பேரணியை எப்படி அவங்க அதை மீறி அவங்க நடந்து செல்வதற்கான திட்டமிட்டிருக்கார்களா, அப்படி சென்றால் காவல்துறை கைது செய்யப்படுவார்கள் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த பேரணியை எப்படி அவங்க திட்டமிட்டு செய்யப்படணும் பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு முன்பாகவே அனுமதி கேட்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனுமதி மறுக்கப்பட்டு பேரணிக்கு அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டு காவல்துறை சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாகவே கேப்டன் ஆலயத்திலிருந்து இந்த பேரணி தொடங்கக்கூடிய இடத்துல 1200 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்திற்கு எந்த ஒரு இடையூறு, ஏன்னா அருகிலேயே பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்கு. வரக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத வகையில, போக்குவரத்து சீராக செல்லக்கூடிய வகையில அதற்காகவும் காவல்துறை திட்டமிட்டு அந்த பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஆயிரக்கணக்கான வாகனங்கள், பொதுமக்கள் வரக்கூடிய இந்த சூழ்நிலையில கார் பார்க்கிங், வாகன பார்க்கிங் நிறுத்தும் இடத்திற்கான கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தேர்வு செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் செஞ்சுக்கணும். ஏன்னா பாத்ரூம் வசதிகள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். எனவே அதற்கான ஏற்பாடுகளும், அதே போல 108 ஆம்புலன்ஸ் வரக்கூடிய தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பேரணி செல்வதற்கு, கூட்டம் வருவதற்கான அனைத்து ஏற்பாடு முன்னெச்சரிக்கைகள் இருந்தாலும் பேரணி செல்வதற்கான தடை இருக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரியதர்ஷினி, போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படக்கூடும் அப்படிங்கிற காரணத்தை முன் வச்சுதான் தேமுதிகவினரோட பேரணிக்கு காவல்துறை தரப்புல இருந்து அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. தற்போதைய விவரங்களை களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி ஆனந்தன்.